வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் மே 2022 நடந்த 11th பப்ளிக் இங்கிலீஷோடைய ஆன்சர் கீ, அதாவது ஸ்கோரிங் கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்சர் ரிட்டன் ஒன்லி இன் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் ஷுட் பி எவாலுவேட்டட் அப்படின்னாங்க. தட் இஸ் பிளாக் இல்லைனா ப்ளூவில் தான் எழுதியிருக்கணும், அது இங்க் பெனில். நெக்ஸ்ட் ஃபுல் மார்க்ஸ் ஷுட் பி அவார்டட் ஒன்லி ஃபார் த ஆன்சர்ஸ் வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ். அதாவது எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அல்லது கிராமட்டிக்கல் எரர்ஸும் இருக்கக்கூடாது. கிராமர் வைஸும் கரெக்டாக இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கணும். ஆன்சர் ஃபார் மோர் தென் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரக் அண்ட் லேபிள்ட் ஆஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ நிச்சயமாக ஸோ அவங்க சொன்ன அளவுக்கு மேலே இப்போ 14 கொஷின் கொடுத்து அதில் 10 கொஷின் தான் எழுதணும் அப்படின்னா 12 கொஷின் எழுதியிருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 2 கொஷின்ஸை ஸ்ட்ரக் பண்ணிடணும். தட் இஸ் அடிச்சு விட்டுட்டு அதை எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர்ஸ் வித்தவுட் கொஷின்ஸ் நம்பர்ஸ் ஷுட் நாட் பி எவாலுவேட்டட். தட் இஸ் இப்போ கொஷின் வந்து அப்படி 41வது கொஷின் எழுதுறோம் அப்படின்னா ஸோ அந்த கொஷின் நம்பரை கட்டாயமாக போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை நம்ம வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் பார்ட் 1 கொஷின் நம்பர் 1 to 20 marks should not be awarded if the option codes and the corresponding answer don't match in case the students has written both. ஸோ இப்போ சப்போஸ் ஏ அப்படின்னு எழுதிட்டு இப்போ நம்ம வந்து 1 மார்க் பார்க்கும்போது அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தானே. இப்போ ஏ அப்படின்னு ஸோ ஏக்கு வந்து இப்போ ட்ரூ அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இது கரெக்டு அப்படின்னா கரெக்ட் போடுவோம். பட் ஏ அப்படிங்கிறதுக்கு ட்ரூ இருந்திருக்கணும், பட் ஃபால்ஸுன்னு நீங்கள் எழுதிடுறாங்க அப்படின்னா ஸோ ஏங்கிற ஆன்சர் ட்ரூ பட் ஃபால்ஸ்னு தப்பான ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ அதை வந்து ராங் பண்ணணும். தட் இஸ் அவங்க வந்து ஸோ ஏக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கொடுங்க. இப்போ நம்ம அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ நான் முன்ன சொன்னது போல் தட் இஸ் 11th May 2022 நடந்த பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அதனுடைய கீ ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பார்ட் 1ல் இருக்கக்கூடிய ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாம். சூஸ் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தட் இஸ் சினானிம்ஸ், தட் இஸ் மீனிங் பார்க்கணும். We treated it like the fables of the prophets she used to tell us. So அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்டோரிஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி ஸ்டோரிஸ் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 மார்க் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2, த கோச்சஸ் லார்டட் மீ. தட் இஸ் ஆன்சர் ஏ ஆப்ஷன் அப்ரிஷியேட்டட். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஏ அப்ரிஷியேட்டட், அதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், த டாய்லர்ஸ் டிட் நாட் என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஸோ ஒர்க்கர்ஸுங்கிறது ஆப்ஷன் டி ஒர்க்கர்ஸுங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு சூஸ் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ ஃபோர்த்து பாருங்கள், த கிராண்ட் மதர் வாஸ் ஆல்வேஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட். ஸோ தட் இஸ் சி ஆப்ஷன் 30 அப்படின்ட்டு. ஸோ ஆண்டனிம்ஸ்னால் ஆப்போசிட் தெரியும். ஸோ ஸ்பாட்லெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதான் இங்கே இருக்குது ஆப்ஷன் சி 30. நெக்ஸ்ட்டு question number 5, the staff looked so unsympathetic. Again antonym option D sympathetic. So அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 5th D option sympathetic அப்படின்ட்டு. question number 6, it requires individual responsibility. Answer option C collective. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Next question number 7, form a new word by adding a suitable prefix to the base word tidy. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D untidy. ஸோ un அப்படின்னு போடணும். 8th question, choose the correct expansion of the abbreviation CAT. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இதுதான் அப்படின்னு தரல. பட் 8th கொஷின் இது ரொம்ப பொனான்சா கொஷின் பாருங்கள். 8வது கேள்விக்கு மியோர் அட்டம்ப்ட், ஜஸ்ட் நீங்கள் அந்த நம்பர் போட்டிருந்தாலோ அல்லது நம்பர் போட்டு ஏதாவது எழுதியிருந்தாலோ நிச்சயமாக உங்களுக்கு 1 மார்க் தந்துடுவாங்க. ஸோ அதான் இட் இஸ் அ மியோர் அட்டம்ப்ட். கொஷின் நம்பர் 9, choose the appropriate idiomatic expression for the underlined phrase. The 2 players were in the 2 opposite angles of the boxing ring resting between rounds. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ in our corner. ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் ஏ in our corner. கொஷின் நம்பர் 10, fill in the blanks with a suitable phrasal verb. The rebellion was dashed by the officers. ஆன்சர் ஆப்ஷன் சி put down. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பாருங்கள், choose the word from the options given below to form a compound word with B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பி அப்படிங்கிறது தெரியும், தேனி. ஸோ அதனுடைய ஹைவ், ஸோ பி ஹைவ், அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12,
Choose the right definition for the word neurologist. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன் ஹூ ட்ரீட்ஸ் டிசார்டர்ஸ் ஆஃப் த நர்வ் சிஸ்டம். ஸோ அதுதான் 12th உண்டான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 14, fill in the blanks with appropriate ISM அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ரவி had the habit of being absent at work. He is known for his dash. அப்போ அவர் ஆப்சென்ட் ஆகிறாரு அப்படின்னா ரவிங்கிறவர், அப்போ அதை ஐஎஸ்எம் இஸ்ம் அப்படின்ட்டு சேர்த்து எழுதுனா ஆப்சென்டிசம் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்சென்டிசம். கொஸ்டின் நம்பர் 15, fill in the blanks with the suitable modal verbs. Students dash submit their notebooks tomorrow without fail. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் சப்மிட் தேர் நோட்புக்ஸ் டுமாரோ வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, fill in the blanks with a suitable preposition. I saw the cat sitting dash on the table. That is நம்ம cat sitting on the table தானே சொல்லுவோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆன் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 17, choose the appropriate question tag for the following sentence. Sita is a teacher dash question mark கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கானது நம்ம என்ன எழுதுவோம், that is isn't she. அதுதான் அதனுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 18, fill in the blanks with the correct tense form. If I dash a pilot, I would fly high. So can answer option D, were. If I were a pilot, I would fly high. Question number 19, fill in the blanks with a suitable determiner. Dash of my friends called me yesterday. So you can answer any of my friends called me yesterday. Question number 20, fill in the blanks with the suitable phrase. Dash heavy rain, the match was cancelled. Can answer option A, due to heavy rain, the match was cancelled. Due to the போடணும். Part 2 section 1 பாருங்க, that is answer any 4 of the following. Read the sets of poetic line given and answer the questions that follow. Question number 21, most of all, I want to relearn how to laugh. For my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. இல்லை first A question பாருங்க, why does the poet want to relearn how to laugh? B question பாருங்க, mention the figure of speech used here. So A question குண்டான ஆன்சர் பாருங்க, why does the poet want to relearn how to laugh? அதுக்கு his laughter resembles snakes bare fangs. So அதுக்கு பார்த்தீங்கன்னா he wants to be real and genuine, அல்லது he forgot to smile in a natural way, அல்லது there is no real expression and emotions in his laughter அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த பி கொஸ்டின் உண்டானது பாருங்க, மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தானே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மைல். தட் இஸ் இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அப்போ மொத்தம் 2 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 22, when officialdom demands, is there a doctor in the stands? கொஸ்டின் ஏ பாருங்க, that is why are doctors called from the stands by the sponsors? பி கொஸ்டின் பாருங்க, pick out the rhyming words in the given lines. ஸோ ஏ குண்டான ஆன்சர் பாருங்க, when players get injured or wounded or to give treatment for the players athletes அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ பிக்கு பாருங்க, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் தானே, என்ன இருக்கு பாருங்க, டிமாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் தானே. ஸோ டிமாண்ட் ஸ்டாண்ட்ஸ்ன்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 23, he who does not stoop is a king we adore. We bow before competence and merit. ஸோ இங்கே ஏ கொஸ்டின் பாருங்க, who is adored as a king. ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, that is one who does not stoop or submit அல்லது yield or bow அல்லது bend is adored as a king. ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, தட் இஸ் மெட்டாஃபர். அது எழுதினாலே நமக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 24, and tell sad stories of the death of kings. ஏ கொஸ்டின் பாருங்க, பிக் அவுட் த alliterated word. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சேட் ஸ்டோரிஸ்ங்கிறது alliterated words. அடுத்து பி கொஸ்டின் பாருங்க, who is the speaker? ஸோ இதுக்கான ஆன்சர் கிங் ரிச்சர்ட் செகண்ட் அல்லது ரிச்சர்ட் செகண்ட்னு போட்டாலே நம்மளுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். கொஸ்டின் நம்பர் 25, cocktail face with all their conforming smiles like a fixed portrait smile. ஏ கொஸ்டின் பாருங்க, what do you mean by cocktail face? ஸோ இதுக்கான ஆன்சர் face with a mixed emotions அல்லது feelings. அடுத்தது மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இது வந்து சிமிலி அல்லது சிமில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 26, keeps death his coat and there the antique sits. ஸோ ஏ பாருங்க, what does the word antique mean? ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, a coat justler. ஸோ இதுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி பாருங்க, identify the figure of speech employed in this line. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா personification.
Section 2 பாருங்க, answer any 3 of the following question. Question number 27, the old woman said to the boy, please help me. So rewrite as a reported speech. You can answer பாருங்க, the old woman requested the boy to help her. இதுக்கு 2 மார்க். அடுத்து 28 பாருங்க, Raghu tried his best but he did not succeed. So rewrite as a complex sentence மாத்த சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தோ அல்லது அல்தோ அல்லது ஈவன் தோ போட்டுட்டு, ஸோ ஈவன் தோ ரகு ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் ஹி டிட் நாட் சக்சீட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 2 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 29, தோ த பேட்டில் ஹாஸ் பீன் ஒன் த வார் இஸ்ன்ட் ஓவர் அல்லது இஸ் நாட் ஓவர் அப்படிங்கிறத ரீரைட் ஆஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, த பேட்டில் ஹாஸ் பீன் ஒன் பட் த வார் இஸ்ன்ட் ஓவர் எட் அப்படின்னு போடணும். ஸோ தட் இஸ் இதை வந்து இஸ்ன்ட்னு சொல்லலாம் அல்லது இஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். த பேட்டில் ஹாஸ் பீன் ஒன் எட் த வார் இஸ்ன்ட் ஓவர் அப்படின்னு போட்டினாலும் நம்மளுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து 30th கொஸ்டின், ரீதா வாஸ் லேட் டு ஸ்கூல் ஷி வாஸ் பனிஷ்டு. ரீரைட் யூசிங் இஃப் கிளாஸ். இஃப் ரீதா ஹேட் நாட் பீன் லேட் டு ஸ்கூல் ஷி வுட் நாட் ஹாவ் பீன் பனிஷ்டு. அல்லது இஃப் ரீதா ஹேட் பீன் ஏர்லி டு ஸ்கூல் ஷி வுட் நாட் ஹாவ் பீன் பனிஷ்டு. ஸோ இதில் இந்த 2 சென்டென்ஸில் ஏதோ ஒன்று எழுதினாலுமே நமக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. பார்ட் 3ல செக்ஷன் 1ல எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்லேயும் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா போயம்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு லைன்ஸ் தான் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போயம் அதுக்கு 1 மார்க்கு, நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த போயட்டுக்கு 1 மார்க்கு, நெக்ஸ்ட்டு எனி ரிலவெண்ட் எக்ஸ்பிளனேஷன் அந்த லைனை பார்த்தோன்னா ரிலவெண்ட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு 1 மார்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 31, ஐ ஹவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதுக்கான போயம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ இது எழுதின போயட் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஒகாரா. ஸோ 32 கொஸ்டின் பாருங்கள், அது இல்லாமல் நீங்கள் இதுக்கு 1 மார்க் இதுக்கு 1 மார்க் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். ஸோ மொத்தம் 3 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32, they do not ever in their dealings consider one another feelings. இது பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பம் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற போயத்துலேருந்து எடுக்கப்பட்ட லைன்ஸு. அடுத்தது போயட் யார்? தட் இஸ் ஆக்டன் நாஷ். அடுத்தது 33 பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ சே டு மீ ஐ எம் அ கிங். ஸோ இது என்ன போயம்? த ஹாலோ கிரவுன். அண்ட் த போயட் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இதுக்கு 2க்குமே 2 மார்க்கு. அடுத்தது இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 1 சேர்த்து 3 மார்க் தருவாங்க. செக்ஷன் 2, தட் இஸ் ஆன்சர் எனி 2 of the following questions is not more than 30 words. அதாவது 30 வேர்ட்ஸ்க்கு மிகாம, அதாவது 30 வேர்ட்ஸ்க்குள்ள இதுக்கான ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 34, why did the grandmother accompany the author to school? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா the school was attached to the temple எழுதினாலே 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்களா. நெக்ஸ்ட் 35th கொஸ்டின் பாருங்கள், what did Mary Kom consider her greatest achievement? Why அப்படின்ட்டு. ஸோ 35th கொஸ்டினுக்கு பாருங்கள், Mary Kom retained her world title in 2006 by defeating Steluta Data of Romania அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்லைனா she did this feat at the 4th World Championship in New Delhi அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனி ஒன். ஸோ இது 2ல் ஏதோ ஒன்று எழுதிட்டு அடுத்தது why அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசனா she considered this as her greatest achievements because she was able to win at home அப்படிங்கிறது எழுதுனா ஸோ நம்மளுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் 34th கொஸ்டின் மார்க் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்திங்கன்னா பாருங்கள் ஜஸ்ட் சிம்பிள் ஆன்சர்லேயே நம்மளுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 36, why are universities necessary for a society? ஸோ 36க்கு ஆன்சர் பாருங்கள், டு ட்ரெயின் அண்ட் கைட் த காமன் மேன் டு பிகம் அ குட் சிட்டிசன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு எழுதினாலும் சரி, எனி அதர் ரிலவெண்ட் ஆன்சர் எழுதியிருந்தாலும் சரி, ஏன்னா இது இட் இஸ் அ ஜென்ரல் கொஷின். அப்படி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள், தட் இஸ் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங்கில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 37, ஸோ ரைட் அன் ஆர்டிக்கல் ஆன் ரோட் சேஃப்டி இன் அபவுட் 50 வேர்ட்ஸ். ஸோ நம்ம 50 வேர்ட்ஸில் ரோட் சேஃப்டியை பற்றி எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தட் இஸ் எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் கேன் பி அவார்டட் 1 மார்க் ஈச். ஸோ 3 சென்டென்சஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 சென்டென்சஸ் எழுதியிருந்தோம்னா ஸோ அதுக்கு நிச்சயமாக ஒரு சென்டென்ஸ்க்கு 1 மார்க் வீதம். ஸோ 3 மார்க் போட சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வித் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ். ஸோ ஆன்சர் பண்ணியிருக்கோம் பட் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மார்க் போட சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக்ஸ், அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆன்சர் எழுதியிருக்காங்க பட் அதிகமான மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க் போட சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 38, ஸோ டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் அயனிங் அ ஷர்ட். ஸோ ஷர்ட் அயனிங் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பாருங்கள் 38 கொஸ்டினுக்கு ப்ராசஸ் இன்வால்வ் இன் அயனிங் அ ஷர்ட்
நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுவோன்ட்டு நம்ம வரிசையாக எழுதணும்னா நம்மளுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 3 மீனிங்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். ஸோ 3 மீனிங்ஃபுல்லான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறோம். மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வித் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ். ஸோ ஆன்சர் எழுதியிருக்கோம், பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 2 மார்க்கு. அதே ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 39. ரைட் அண்ட் இமெயில் டு யுவர் பிரதர் விஷிங் ஹிம் ஆன் ஹிஸ் பர்த்டே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வித் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் கேன் பி அவார்டட் 3 மார்க்ஸ். ஸோ கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்கணும், அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து சப்ஜெக்ட், சலுட்டேஷன், கண்டென்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மார்க்கு. ஸோ ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 2 மார்க்கு. அதே ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 1 மார்க்கு. Question number 40. Write a message to your sister reminding her about the coaching class that evening after school hours. So 40th question பாருங்க. Answer with the proper structure and record details இருந்துச்சுன்னா அதுக்கு 3 மார்க் அப்படியே கொடுக்க சொல்கிறாங்க. டைமும் டேட்டும் கட்டாயமாக எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. மெசேஜ் பற்றி எழுதியிருந்தீங்கன்னா that is 2 marks. ஸோ ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ், அதாவது சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க்காக போட சொல்லியிருக்காங்க. இதே ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக்ஸ், அதிகமான மிஸ்டேக்ஸ் இருந்தால் 1 மார்க் போட சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ட் 4ல பாருங்க, தட் இஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். ஸோ 150 வேர்ட்ஸில் ஒரு பேராகிராஃப் ஆஃப் ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. 41th கொஸ்டின் பாருங்க, ஏல வை வாஸ் மேரி கோம் நேம்டு த குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷியன்ட் மேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் இதோடைய கண்டென்ட் வந்து 60% நம்ம அதனுடைய கரெக்டான அப்ராப்ரேட் ஆன்சர் எழுதிருக்கணும். நெக்ஸ்ட் அது நம்மளுடைய லாங்குவேஜ், ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப் எழுதியிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸ், ஃபுல் 5 மார்க்ஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் வித் நோ மிஸ்டேக்ஸ், மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது, எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர் வித் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ். ஸோ சில மிஸ்டேக்ஸ் இருந்தால் 3 மார்க்கு. ஆன்சர் வித் அ ஃபியூ பாயிண்ட்ஸ் வித் மிஸ்டேக்ஸ். ஸோ சில பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்காங்க, அதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மார்க்ஸ். ஆன்சர் வித் அ ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ். ஸோ சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, பட் அதிகப்படியான மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா 1 மார்க்கு. ஓகே, ஸோ பி கொஸ்டின் பாருங்க. ஹவு டஸ் த ஸ்பீக்கர் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிவிங் பேக் டு த சொசைட்டி இன் த லெசன் த கான்வெகேஷன் அட்ரஸ். ஸோ இதுக்கும் அதே போல் தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டென்ட் 60%, லாங்குவேஜ், ஸ்டைல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 40% அண்ட் எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃப் எழுதியிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸு. அண்ட் கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் வித் நோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் 4 மார்க்ஸ். கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 3 மார்க்ஸ். ஆன்சர் வித் த ஃபியூ பாயிண்ட்ஸ் வித் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க்ஸ். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்தால் 1 மார்க்கு. ஓகே, 42 கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கும் அதே போல் தான். 42ல் ஏஆர்பிக்குமே இது தான். எக்ஸ்பிளைன் த திங்ஸ் the poet has learned when he grew into an adult in the poem once upon a time. அதுக்கும் சரி. நெக்ஸ்ட் வாட் ஆர் த குவாலிட்டிஸ் த ஸ்பீக்கர் விஷஸ் டு நரிஷ் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் மிஷன் இன் த போயம் எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். ஸோ இதுக்கும் அதே போல தான் நம்ம எழுதணும். ஸோ அதான் இங்கே எல்லாமே 41க்கும் சரி ஏஆர்பி, 42 ஏஆர்பிக்கும், 43ல கொடுத்துருக்கக்கூடிய அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 43 பாருங்கள். தட் இஸ் ஆன்சர் இன் பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான். ஸோ 43ல் இப்போ ஏ பாருங்கள். த டென்டிஸ்ட் கிளினிக் அப்படின்னு போட்டு டேஷ் எல்லாம் போட்டிருக்காங்களே, இந்த இடத்துல எல்லாம் உங்களால் என்னென்ன சென்டென்சஸ் போட முடியுமோ போட்டு மொத்தமாக 150 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதிருங்க. ஸோ அது கொஞ்சம் அப்ராப்ரேட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இல்லைனா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ ஆர் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து அப்படி நீங்கள் டீட்டெயில் அந்த ஹின்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 43 ஏபிக்குமே அதே தான். ஸோ எக்ஸப்ஷனலி குட் பேராகிராஃபு அண்ட் வித் நோ மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபியூ மிஸ்டேக்ஸ் அண்ட் ஸோ ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ், ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்தால் 1 மார்க். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 44 பாருங்கள். ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். அதாவது நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும், அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து ஃபேர் டிராஃப்ட்டுக்கு 3 மார்க்கு. பட் அந்த ஃபேர் டிராஃப்ட்லேயும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. தட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் சம்மரி கேன் பி கிவன் மேக்ஸிமம் மார்க்ஸு. ஸோ நல்லா எழுதியிருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் மார்க்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த ஃபேர் டிராஃப்ட் மே நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். ஸோ
பேராகிராஃபில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கவுண்டிங் வச்சு நமக்கு மார்க் தர மாட்டாங்க. ஸோ இந்த பேசிஸில் மார்க் நம்மளுக்கு அலாட் பண்ணுறாங்க. Question number 45. That is, write a letter to the commissioner of the corporation complaining about sanitary condition of the streets in your locality. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சானிட்டரி கண்டிஷனை பற்றி நம்ம கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, தட் இஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தோன்னா மேக்ஸிமம் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரம் அண்ட் டு ரெண்டுமே எழுதியிருந்தால் 1 மார்க்கு. அடுத்தது சலுட்டேஷன் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருந்தோன்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து சப்ஜெக்ட் எழுதியிருந்தோன்னா அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. அடுத்தது இதில் பி கொஷின் பாருங்கள். ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு இன்ஃபார்மிங் ஹிம் ஆர் ஹர் தட் யூ வுட் விசிட் ஹர் ஃபாலோவிங் வீக் அண்ட் செலிப்ரேட் யுவர் பர்த்டே தேர். ஸோ அதுவும் அதே போல் தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ். பிளேஸ் அண்ட் டேட் கொடுத்துருந்தோம், தட் இஸ் சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதியிருந்தோன்னா தட் இஸ் 1 மார்க் கொடுக்கலாம். சலுட்டேஷன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருந்தோன்னா அதுக்கு 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டர் அப்படிங்கிறதுக்கு 2 மார்க்கு. அடுத்தது அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. ஏ, ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், ஸ்பாட் த எரர் இன் தம் அண்ட் கரெக்ட் தம். ஸோ எரர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி, தப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ சா மெனி கூசஸ் இன் த பார்க். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு தட் இஸ் ஐ சா மெனி கீஸ் இன் த பார்க் அப்படின்னு எழுதுனா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ராமு இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாய்ங்கிறது தப்பு. தட் இஸ் ராமு இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஹீ இஸ் மை கசன் பிரதர். ஸோ ஆக்சுவலாக கசன்னாலே அது நம்ம பிரதர் தான். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹீ இஸ் மை கசன் எழுதினாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தி டிஸ்கஸ்ட் அபவுட் த மேட்டர். ஸோ தே டிஸ்கஸ்டு த மேட்டர்னு எழுதினாலும் போதும், அபவுட் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் எய்தர் ஆஃப் தீஸ் ஆர் ரைட். ஸோ எய்தர் ஆஃப் தீஸ் ஈஸ் ரைட் அப்படின்னு போடணும். ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கு. இப்போ அதில் பி கொஷின் பாருங்க. தட் இஸ் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் கிளாசிஃபை தெம் அக்கார்டிங் டு தர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து ஸோ என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க. டாக்டர் ரஹீம் இஸ் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது வந்து மெடிஷன் தானே. ஸோ அதுதான் மெடிஷன் ஆன்சர் அதுக்கு. அடுத்து மை கிராண்ட் ஃபாதர் ஓன்ட் அ ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம அக்ரிகல்ச்சர்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஏஆர் ரஹ்மான் இஸ் அ கிரேட் பியானிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் தானே. அப்போ நம்மளுக்கு இங்கே மியூசிக் இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஜெகன் இஸ் இன்டு ட்ரேடிங்னாலே நமக்கு தெரியும் காமர்ஸ். ஸோ காமர்ஸ்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் த ஹேக்கர் ஹேட் சம் ப்ராப்ளம் வித் ஹிஸ் மதர் போர்டு. இப்போ ஹேக்கர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதுனா அதுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. அதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் பேசேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிச்சயமாக ஸோ எந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இது வந்து லாஸ்ட் வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம படிச்சிடணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும். ஸோ 1க்கு 2 டைம் நீங்கள் படித்து முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் கீழே இருக்கு இல்லையா, இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஸோ நேம் எனி 2 மேஜர் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற பேராகிராஃப் படிச்சிருந்தாலே தெரியும். தட் இஸ் என்னென்னலாம் இருக்குன்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இதில் ஏதோ 2 எழுதினாலே நம்மளுக்கு 1 மார்க் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ். அதுக்கு பாருங்க. ட்ரக்ஸ் obtained ஃப்ரம் மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் போதும். நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. டிட் யூ கம் அக்ராஸ் த வேர்ட் நிலவேம்பு இன் ரீசன்ட் இயர்ஸ், ஃபார் விச் டிசீஸ் வாஸ் இட் ரெக்கமெண்டட். எஸ், இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் 7 வைரல் ஃபீவர் லைக் டெங்கு, COVID-19. எனி ரிலவெண்ட் ஆன்சர். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எது எழுதினீங்கனாலும் அதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் பி கொஷின் பாருங்க. தட் இஸ் பில்ட் அ டயலாக் வித் அ மினிமம் ஆஃப் 5 எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் அ டீச்சர் அண்ட் அ ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் கம் லேட் டு ஸ்கூல். ஸோ லேட்டாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸோ டீச்சர் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ அதை இங்கே பாருங்கள். 5 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித்தவுட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 5 மார்க்ஸ். 5 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித் அ ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 4 மார்க்கு. அதே 5 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித் மெனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 3. அடுத்தது எக்ஸ்சேஞ்சஸ் வித் மெனி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க்கு. இப்படி வந்து அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.